முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு தச்சர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் எல்லா மர வேலைகளையுமே செய்வாரு. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே பொதுவா மரத்தினால தான் கட்டப்படும். அதனால பாத்தீங்கன்னா இவர்கிட்ட எந்த ஒரு வீடு கட்டணும்னாலும் சரி, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் போடுறதுல இருந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளுமே இவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். இவரு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில மேனேஜரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு கீழே நிறைய டீம்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 35 வருடங்களா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு லேபரா அவருடைய வேலையை ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவருடைய உழைப்பால இப்ப மேனேஜர் லெவலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ இவ்வளவு நாள் உழைச்சதுக்கு அப்புறமா அவர் மனசுக்குள்ளார திடீர்னு ஒரு எண்ணம் தோணுது. நாம ரொம்ப காலமா வேலையிலேயே செலவிடுறோம், இப்போ நம்ம ரிட்டையர் ஆகணும். இவ்வளோ நாள் கம்பெனியாக வேலை செஞ்சோம், இப்போ நம்ம ரிட்டையர் ஆகிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற காலத்தை நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் அந்த முடிவை எப்படி அவருடைய பாஸ் கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமாக இருக்கு. ஏன்னா 35 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கிறாரு. இப்போ திடீர்னு போயிட்டு நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் அவருடைய தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவருடைய மேனேஜர் கிட்ட நேராகவே போயிட்டு, சார், இந்த மாதிரி நான் 35 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ரிட்டையர்மெண்ட் தேவைப்படுது. இனிமேல் இருக்கிற காலங்களை என்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு. அதை கேட்ட உடனே எம்டிக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே, அவனை நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவர் எதையுமே கேட்குறதா இல்லை. இல்லைங்க சார், நான் முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது எம்டிக்கு வேறு வழி இல்லாமல், சரிங்க சார், உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், ஒரு சின்ன வீடு மட்டும் கட்டணும், அந்த வீட்டை மட்டும் நீங்கள் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆகிக்கோங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு அவருக்கு உடன்பாடே இல்லை. இல்லை சார், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலுமே எம்டி விடுறதா இல்லை. இல்லை சார், இது ஒன்று மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே சரி, இவ்வளோ நாள் இங்கே இருந்தோம், இது ஒன்று மட்டும் முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பெண்டருமே அந்த வேலையை ஒத்துக்கிட்டாரு. இப்போது அந்த வீடு கட்டுறதுக்கான இடம் கொடுத்துட்டாங்க, அந்த என்ன மெட்டீரியல் வாங்கணும் எல்லாத்துக்கான பணமுமே கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் தான் அதை சூப்பர்வைஸ் பண்ணி அந்த வீட்டை கட்டி முடிக்கணும். இப்போ என்னன்னா, இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 35 வருஷங்களா ரொம்ப மும்முரமாக எல்லா வேலைகளுமே இன்ட்ரெஸ்டாக செய்வார். ஆனால் இப்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது சுத்தமாக போயிடுச்சு. ஏதோ கடமைக்காக ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கான டிசைனுமே ஒழுங்காக போடலை. அந்த வீட்டுக்கு மெட்டீரியல் கூட தரமான மெட்டீரியல்லாம் வாங்கி போடலை. ஏதோ கிடைச்சதை வச்சு அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப தரமாக செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் இந்த வீட்டை மட்டும் எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக வீட்டை கட்டி முடிச்சிட்டாரு. அந்த டிசைனுமே சரியில்லை, மெட்டீரியல் குவாலிட்டியுமே இல்லை. ஏதோ பண்ணி ஒரு கடமைக்காக ஒரு வீட்டை கட்டி எம்டி கிட்ட போயிட்டு, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டேன், இப்போ நான் ரிலீவ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் சொன்ன அடுத்த செகண்டு எம்டி அவருடைய மேஜர் டிராயர்லேருந்து ஒரு சாவி எடுக்கிறாரு. அந்த சாவி இப்போ அந்த கார்பெண்டர் ஒரு வீட்டை கட்டினாரு பார்த்தீங்களா, அந்த வீட்டோட சாவி தான். உடனே பக்கத்தில் எல்லாருமே கூடுறாங்க. எல்லார் முன்னிலையிலுமே அந்த சாவியை இந்த கார்பெண்டர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கீங்க, உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கடைசியாக கட்டினீங்க பார்த்தீங்களா அந்த வீட்டை உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை அந்த கார்பெண்டர் கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கும்போது இந்த மனிதருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னன்னா, இவ்வளோ நாள் நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஆனால் கடைசி இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ரொம்ப கடமைக்காக செஞ்சிட்டாரு. ஆனால் கடைசியில் அந்த வீடு இவருக்கே சேருது. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அவர் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீட்டுல நிறைய தரமில்லாத பொருட்கள்லாம் போட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வீட்டை பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லா விஷயங்களுமே உங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த விஷயத்தினால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா விட்டுடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்க கட்டுற வீட்டில் தான் நாளைக்கு நீங்க வாழ போறீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க செய்யற எல்லா செயல்கள்லையுமே, அது வேலையா இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லை வேற சில இடங்கள்ல கூட நீங்க செய்யற எல்லா செயல்களையுமே
நாளையோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.